லாஸ்ட் பார்ட்ல நம்மளுடைய குண்டு ஹீரோயினுக்கு தண்டனை கொடுத்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறான் இளவரசன். அந்த இடத்துலயோ அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணு இருப்பாளா. நம்ம ஹீரோயினோட தலையில அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டே நீங்க இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு லெவலே வந்துட்டு வேற மாதிரி மாறிடும் நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல வந்து நம்மள உட்கார வச்சுட்டாங்களே. அது மட்டும் இல்லாம நமக்கு சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஒரு பக்கம் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையுமே நம்மள வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினோ தன்னுடைய ரூமுக்கு போறாளா. அந்த இடத்துல சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. நல்ல வேலையா நான் டைம் டிராவல் ரூம்ல இருந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நான் இருந்த ரூமுக்கு வந்துருச்சு. அதனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அந்த வேலைக்கார பொண்ணும் இதை எல்லாமே பார்த்துட்டு இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் எடுத்துட்டு ஆன் பண்றாளா. அந்த பொண்ணு ரொம்பவுமே பயந்துடுறா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. 21st செஞ்சுரியில வந்துட்டு நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா உனக்கு அப்படின்னு நம்மளோட ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த பொண்ணும் எனக்கு இதுவும் காய்ச்சடிக்குதா என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. இங்க பாரு, பொண்ணுங்க எப்பவுமே தன்னுடைய தேவைக்காக இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. நாம ஃபினான்ஷியல் ரீதியா அன்ஸ்டேபிளா இருக்கோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இளவரசன் நம்மளை இந்த மாதிரி ஒதுக்கி வச்சதை ஒரு பெரிய தண்டனையா நினைச்சிட்டு இருக்கான். நாம யாரு அப்படின்றத நாம தனிப்பட்ட முறையில நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ ராத்திரியும் பகலும் வந்து அந்த இடத்துல நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காளா. இது எல்லாமே அந்த வேலைக்கார பொண்ணு வெளியில நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னாச்சு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காளா. வெல்டிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காளா. ஒரு மாதிரி ஃபயரா வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு வெளியில இருந்துட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்கா. ஃபைனலா ஒரு மிஷினை தயார் பண்ணி வெளியில கொண்டுட்டு வா. அந்த வேலைக்கார பொண்ணு இதை பார்த்துட்டு என்னது இதுதான் வாஷிங் மிஷினா, அதாவது இந்த ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ள போட்டுட்டோம்னா இது நமக்கு பதிலாக வந்து துவைச்சு கொடுத்துருமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினும் ஆமா, இந்த காலகட்டத்தில் வந்து கரண்ட் இல்லை, அதனால வந்து சோலார் எனர்ஜி மூலமா இது ஒர்க் ஆகுற மாதிரி நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வெளியில கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காளாம். என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் இந்த மாதிரி பேசிட்டே இருக்க போறியா இல்லை ட்ரை பண்ணி பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சில துணிகள் அதுக்குள்ள போட்டுட்டு இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்றாளா. அது சுத்த ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயினோ எனக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மூணுமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால எந்த காலகட்டத்துக்கு போனாலும் அங்க ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாஷிங் மிஷின் வந்து தயார் பண்ணியிருப்பா இல்லையா, அதுக்கான வந்து ஒரு மேனுவல் ஷீட்டை வந்து தயார் பண்ணி வச்சிருப்பாளா. இதை வச்சுட்டு நான் இன்னும் நிறைய மிஷின் வந்து தயார் பண்ண போறேன். இந்த காலகட்டத்தில் இதுக்கு நான் ஒரு பேர் வச்சு இதை ஃபேமஸ் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாஷிங் மிஷினை வந்து தயார் பண்ணிட்டு அதை கொண்டு போய் விற்கிறதுக்காக மார்க்கெட் போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினை ஒரு மைக்கை வாங்கிட்டு எல்லாரும் இங்கே வாங்க, இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல இப்போ நிறைய கேர்ள்ஸாக சேர்ந்து அந்த இடத்துல வந்து கூடிடுறாங்களா. அப்படி என்ன இதில் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ தான் உருவாக்கி வச்ச வாஷிங் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்காளா. அதை பார்த்துட்டு அவங்களும் இது என்ன ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்கள் கையில் உங்களுடைய துணிகளை வந்து துவைக்க தேவையே கிடையாது, இந்த மிஷின் உங்களுக்கு பதிலாக வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்ல அவங்களும் என்னது கையை யூஸ் பண்ணாமல் துணி எப்படி துவைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. அதுக்காக தானே இந்த மிஷினே. இப்போ இந்த மிஷினோட விலை வந்து 20 டேல்ஸ் தான் அப்படின்னு சொல்ல அவங்களும் என்னது இவ்வளோ காஸ்ட்லியானதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கார பொண்ணோ போயிட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கா, அது தொங்க விடுறா. அதாவது ஒரு மிஷின் வாங்கினா ஒரு மிஷின் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே என்னது ஃப்ரீயா, ஒன்று வாங்கினா இன்னொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலராக வந்துட்டு சோப்பு மாதிரி ஒரு சின்ன சின்ன கியூபாக வந்துட்டு தயார் பண்ணி கொடுக்குறாளா. அது எல்லாத்துக்கும் ஒன்று கொடுக்க அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்பவுமே வந்து வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம துணியை போய் துவைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினும் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் யாராவது ஒன்றை வந்து கலட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரன் வரனா. அவனுடைய ட்ரெஸ் பயங்கரமாக அழுக்காக இருக்கு. நம்மளோட ஹீரோயினும் சரி உன்னோட மேல் ட்ரெஸ்ஸு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வாங்கி மிஷின்குள்ளே போட்டுட்டு அந்த சோப்போட கியூபையும் தூக்கி போட்டுடுறா. இப்போ அது சுத்த ஆரம்பிக்குதா. சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அதை பார்த்துட்டு இது என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வெளியில காமிச்சா அது நல்லா வந்து கிளீனா இருக்கா. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடியவங்களோ இருந்தாலும் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்மளோட ஹீரோயின் இன்னைக்கு நீங்கள் இதை வாங்குனீங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே டிஸ்கவுண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல வந்து வாங்கக்கூடிய 5 பேத்துக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்ல அடிச்சு பிடிச்சு நான் வாங்குறேன் நீ வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்களா. இப்போ அந்த நாட்டோட அரசர் வந்துட்டு மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக மார்க்கெட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரா. இப்போ
கூட்டமாக பொண்ணுங்க எல்லாமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இப்போ அந்த பிச்சைக்காரர் இருக்கான் இல்லையா, அவனும் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு, ஏய் எவ்வளோ அழகான ட்ரெஸ் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன், ஒரு ஹேண்ட்ஸமானவன், ஒதுங்கி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்க. அரசர் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதில் ஒரு பொண்ணுங்க வாஷிங் மிஷினை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்களா. இப்போ அரசர் இது என்னதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதுக்கு பேர் தான் வாஷிங் மிஷின், இனிமேல் நம்ம வந்து கையால் துவைக்கவே வேணாம், இதுவே நமக்கு பதிலாக துவைச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காளா. அவங்களும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அரசர் கூட வந்தவனும் அங்கே நிற்கிறது வந்து நம்ம இளவரசனோட முதல் மனைவின்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்களுடைய தோற்றத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய அரசரோ இங்கே பாரு, ஒருத்தவங்கள பார்த்து அவங்களுடைய திறமையை வந்து எடை போடக்கூடாது, இவ்வளோ பேர் வந்து போட்டி போட்டுட்டு அதை வாங்குறாங்க அப்படின்னா அவள் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, சரி எனக்காக நீ போய் ஒரு மிஷினை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு. அவனும் போய் ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்துடுறான். இப்போ அரண்மனைக்கு கொண்டுட்டு போய் கோட்டை கலட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு இருக்க. அரசியை வந்து ரொம்ப வித்தியாசமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ மிஷின் வந்து ஓடி முடிச்சதுக்கு பிறகு அந்த கோட்டை எடுக்கிறாங்க, அது ரொம்பவுமே வந்து க்ளீனாக இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. அரசரும் நான் தான் சொன்னேன்ல, நான் என்னமோ போய் சொல்கிற மாதிரி நீ நினச்சிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்ல, அரசியோ ஆமாங்க, இது வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரிலாம் இருக்குது, உண்மையிலே இது ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோவை வர சொல்லி இருந்திருப்பாரு அரசர். உடனே அவனும் வந்துட்டு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாதத்துல உன்னுடைய அம்மாவோட பிறந்த நாள், அதுக்காக உன்னுடைய 2 ஒய்ஃபையுமே வந்து நீ கூட்டிகிட்டு வா, எக்ஸ்பெஷலாக வந்துட்டு மூத்த ஒய்ஃப் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ நம்மளுடைய ஹீரோவோ வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறானா. தங்கச்சியோ இங்கே பார்த்தியா என்னுடைய அக்கா வந்து ரோட்டில் வந்து சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கா, இதுக்காக அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இளவரசன் வந்து கோவமாக போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், வா நாமளும் கூட சேர்ந்து போய் எப்படிலாம் அவள் வந்து திட்டு வாங்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்களா. அங்கே போனால் நம்மளோட ஹீரோயினை ஒரு வெளுக்கமாரை எடுத்துட்டு இளவரசனையும் அதுக்கு பிறகு தங்கச்சியும் வந்துட்டு துரத்திட்டு இருக்காளா. அதில் வந்து தண்ணியாக தெரிச்சிட்டு இருக்கு. இப்போ தங்கச்சியும் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது என்ன இப்படி ஒரு வாடை அடிக்குது, இது என்ன தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அது ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்து யூரின் க்ளீன் பண்ணோமா, அந்த விளக்கமாரை வச்சு தான் அவங்கள துரத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தங்கச்சிக்கு பயங்கரமாக கோவம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்துட்டு இதை வச்சுட்டு இளவரசரை விரட்டிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயினோட வேலைக்கார பொண்ணும் வாளியில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வராளா, மஞ்சள் கலரில் இருக்குது, அதை தூக்கிட்டு வந்துட்டு இன்னொரு ஐட்டம் இருக்குது அதுவும் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கூட ஒரு வேலைக்காரி வந்திருப்பா இல்லையா, அவன் மேலே தூக்கி ஊற்ற இப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. என்ன கன்ற வீடா இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினோ இப்போதான் ரஷ்யா ரொம்ப ஹாட்டாக வந்து ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வேலைக்காரியை இளவரசன் முன்னாடி வந்து மண்டிட்டு, பார்த்தீங்களா என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க, இதோட எப்படி நான் ரோட்டில் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. நம்மளோட இளவரசனுக்கும் பயங்கரமாக ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை நான் பார்த்ததே கிடையாது, அரசர்கிட்ட கண்டிப்பாக நீ வந்து ரொம்பவுமே டாமினண்ட்டாக இருக்க, அது மட்டும் இல்லை ரொம்பவுமே அடாவடித்தனம் பண்ணுற அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினோ தாராளமாக பண்ணுங்க, உங்களையும் என்னையும் அவர் பிரித்து வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ இளவரசனும் மனசுக்குள்ளேயே வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு இவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ ஏதோ வாஷிங் மிஷின் வேறு கண்டுபிடிச்சி வச்சிருக்கலாமா, இப்போ வந்து கூட்டிகிட்டு போகாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இன்னும் 2 மாதத்தில் வந்து இந்த நாட்டோட அரசியோட பிறந்த நாள் வருது, அதுக்காக நம்மளை வந்து அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும், அப்படி ஒன்று நீ வந்து வரலன்னு வச்சுக்கோயே அவர் உன் மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் கல்யாணத்தை அன்னைக்கு எல்லாரையும் என்ன கிண்டல் பண்ணாங்க, அதை பற்றி எந்த விஷயத்துலையும் நீங்கள் கண்டுக்கல, இன்னொருத்தவன் யாரோ வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டான்றதுக்காண்டி ஏன் மேலே பழிய போட்டீங்க, நானும் சாகிற அளவுக்கு போயிட்டேன், ஆனால் அப்பையும் வந்து என்ன கண்டுக்கவே கிடையாது, இப்போ எதுக்காக வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்க, உங்கள் கூட வரணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாளா. இப்போ தங்கச்சியோ இளவரசனை பார்த்துட்டு, அக்காவுக்கு நம்ம கூட வரதுல விருப்பம் இல்லை போல இருக்குது, ஏன்னா கல்யாணத்தப்ப எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பர்த்டே பார்ட்டிலையும் அவளை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இளவரசனும் சரிதான், இவளோட இந்த உருவத்தை பார்த்துட்டு எல்லாரும் கிண்டல் பண்ண தானே செய்வாங்க, அவளை விட வந்து அழகுலையும் சரி அறிவிலையும் சரி நீ தான் வந்து உயர்ந்தவ, என் கூட அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரதுக்கான தகுதி எல்லாமே ஓங்கிட்டு தான் இருக்கு, அதனால நாம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது, போங்க உங்களை யார் வேணான்னு சொன்னா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாளா. இப்போ வந்து அரசரோ பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷனை அனுப்பி வச்சிருந்திருக்காரு, அதனால வந்து எல்லாருமே அவங்க முன்னாடி மண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. அந்த இன்விடேஷனை கொண்டு வந்தவனும், இளவரசி உங்களுடைய 2 மனைவிகளையும் கூட்டுட்டு
பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் வந்துடணும். முக்கியமாக வந்துட்டு உங்களுடைய மூத்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும். அவங்க வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதில் இன்னொன்று வந்து அரசருக்காக கொண்டுட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை கொடுத்துட்ருக்காரா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் எந்திரிச்சிட்டு நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், அதனால் வந்து என்னை கூட்டிகிட்டு வரதுக்கு இளவரசனுக்கு விருப்பம் இல்லையா, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ வந்தவனும் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். இப்போ இளவரசனும் எந்திரிச்சிட்டு இவ பேசுகிறத எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் இவளை கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.